عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃப், சூரா மரியம், சூரா தாஹா ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் கஹ்ஃபில், கஹ்ஃப் என்று சொன்னால் குகைவாசிகளை பற்றிய ஒரு சம்பவம் இந்த சூறாவில் சொல்லப்படுறதுனால இந்த சூறாவுக்கு பேர் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படுது. அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களை சந்திக்க போனாங்க. அங்கே யூதர்கள்ட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவங்க உண்மையான நபிதானான்னு சொல்லி விசாரித்தான். இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ யூதர்கள் சொன்னாங்க, ஒரு 3 விஷயத்தை போய் கேளுங்க, 3 கேள்வி கேளுங்க அவரிடத்தில். அந்த 3 கேள்விக்கும் அவர் சரியாக பதில் சொல்லிட்டார்னு சொன்னால் அவர் உண்மையான நபி தான். அப்படி அவங்களால பதில் சொல்ல முடியலை என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக்கிடுங்க, அவங்க நபி அல்ல என்பதாக. அது 3 கேள்வி என்னது? அந்த முற்காலத்தில் குகைக்குள் ஒளிந்து கொண்ட அந்த 7 வாலிபர்களை பற்றிய செய்தி என்னான்னு கேளுங்க, குகைவாசிகளை பற்றி கேளுங்க. இரண்டாவதாக முழு உலகத்தை ஆட்சி செய்த துல்கர்னைன் மன்னனை பற்றி கேளுங்க. மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் அவர் நினைச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவார், முழு உலகத்தை ஆட்சி செய்தார், அவரை பற்றி தெரியுமான்னு கேளுங்க. மூன்றாவதாக ரூஹுண்டா என்னது, ரூஹ், இந்த 3 பற்றி அவர்கிட்ட கேளுங்க. அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்கள், அதுக்கு பிறகு முடிவு செய்யலான்னா. குறைசிகள் சந்தோஷமாக வந்தாங்க, இதில் தெரிஞ்சு போயிடும் என்பதாக. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மக்காவில் இருக்கும்போது கேட்டாங்க. இந்த 3 கேள்வியை கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. நாளைக்கு அல்லாஹ்ட்ட வஹி வரும், இதுக்கு பதில் வரும், நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. ஆனால் நாளைக்கு செய்தி வரல, வஹி வரல, மறுநாளும் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கவலையாயிருச்சு. என்ன ஆயிடுச்சு, இப்படி முஷ்ரிக்கிங்கிட்ட வாக்கு கொடுத்தோம், 3 நாள் 4 நாள் 15 நாள் ஆயிடுச்சு. முஷ்ரிக்கீன்கள்லாம் முழு மக்காவிலையும் இவ்வளோ கேவலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான நபி இல்லை, பாருங்கள் நாளைக்கு சொல்கிறேன்டாரு, சொல்லி 15 நாள் ஆயிடுச்சு. ஏதேதோ வகையெல்லாம் வருதுன்றார் பாருங்கள், இப்போ ஒன்றும் சொல்ல தெரியல என்பதாக முஷ்ரிக்கீங்க செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. 15வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ஸாலிக கதா. நபியே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு சொல்கிறேன்னு சும்மா சொல்லாதீங்க. இல்லா அன் யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஷா அல்லாஹை விட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 நாள் கஷ்டப்பட்டான். 15 நாள் அல்லாஹ் தர்பியத் செஞ்சான். நம்ம சாதாரணமாக சில வார்த்தைகளை பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லா, மாஷா அல்லா இதெல்லாம் அலட்சியமாக விட்டுடுறோம். இதனால் பெரிய பெரிய நஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோங்கிறத கூட நம்ம உணர்றது இல்லை. எங்கே மாஷா அல்லா சொல்லணும் அங்கே அதை சொல்லணும். எங்கே இன்ஷா அல்லா நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு செய்கிறோமா, இன்ஷா அல்லா சொல்லி செஞ்சால் தான் அல்லாஹ்வோட உதவி இருக்கும். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 மனைவிமார்களை கொடுத்துருந்தான். அவங்க ஒரு நாள் நியத்து வச்சாங்க, இன்றைக்கி இரவு 100 மனைவியோடய நான் சேருவேன், 100 மனைவி மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தைய தருவான்.
அத்தனை பிள்ளைங்களையும் அல்லாஹுடைய பாதையில் நான் ஜிஹாதுக்கு பயன்படுத்துவேன் நியத்து வச்சான். ஒரே ஒரு புள்ள தான் பிறந்துச்சு, அதுவும் ஊனமான புள்ள பிறந்துச்சு. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. நம்மளுடைய திறமையை கொண்டோ நம்முடைய சாதுரியத்தை கொண்டோ எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய விதியில் இருக்கணும், அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கணுங்கிறத சேர்த்து சொல்லணும். அந்த விஷயத்தை எல்லாம் தர்பீது செஞ்சு தான் இந்த சூறாவை இறக்கணும் அல்லாஹ் தஆலா. அந்த 3 கேள்விக்கு பதிலாக இந்த சூரத்துல் கஹ்ஃப் இறக்கப்பட்டுச்சு. இதே சூறாவில் இன்னொரு செய்தியும் சொல்லுவான். மாஷா அல்லாங்கிறத ஒருத்தர் சொல்ல மறுத்துட்டார். அவருடைய சொந்த தோட்டத்துக்கு போகிறாரு. வத்ரிபு லஹும் மஸலர் ரஜுலைன் ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைன் மின் அஅனாப். 2 நபர்கள், 2 தோழர்கள். அந்த இருவரில் ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான். மிகப்பெரிய செல்வந்தர். 2 தோட்டம் இருந்துச்சு அவருக்கு, திராட்சை தோட்டங்கள். அதற்கு நடுவில் பேரிச்சந்தோட்டம். வஹஃபஃப்னாஹுமா பினஹ்லின். அந்த பேரிச்சந்தோட்டத்தை சுற்றி அதாவது திராட்சை தோட்டத்தை சுற்றி பேரிச்ச தோட்டங்கள். வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ. அந்த தோட்டங்களுக்கு இடையில் விவசாயம். அதுக்கிடையில் ஆறு ஓடுது. இவ்வளோ பெரிய தோட்டங்களுக்கு, தோப்புகளுக்கு, விவசாயத்துக்கு சொந்தக்கார ஒருத்தர். அவருடைய நண்பர் ஏழை, ஈமான்தாரி. இவங்க 2 பேரும் தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. இவர் இந்த செல்வந்தர் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டே போகிறார். நான் எவ்வளோ பெரிய வசதி உள்ளவன் தெரியுதா, என்னுடைய சொத்து செல்வத்தை பார்த்தியா, எனக்கு எவ்வளோ, நான் என்னுடைய திறமையால் இவ்வளோ விஷயத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் பார். இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரர் சொல்கிறாரு, வலவுலா இத் தஹல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. ஏன்பா உன் தோட்டத்துக்குள்ளே வரும்போது நீ மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம் இது, அல்லாஹ் எனக்கு உலகத்தை பாக்கியங்களை தந்திருக்கிறான், இதுக்குள்ளே இது அல்லாஹுடைய வல்லமை எல்லாமே இது எனக்கு கிடச்சிருக்காது, நீ அப்படிலாம் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் உன்னை அற்பமான விந்துலேருந்து உன்னை படைத்தான், ஒன்றும் இல்லாமல் நீ உலகத்துக்கு வந்தா, அல்லாஹ் தானே உனக்கு கொடுத்தான், அவன் நினைத்தா எல்லாத்தையும் எடுத்துருவான்ப்பான்னு எச்சரிக்கையே செஞ்சார். ஆனால் அவர் என்ன சொன்னார், அப்படிலாம் கிடையாது, என்னுடைய திறமைன்னு தான் சொன்னார். அடுத்த நாளே அல்லாஹ் அழிச்சு காட்டினான். அடுத்த நாளே அல்லாஹ் அதை அழித்ததாக சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டு. ஒரு மாஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு யோசித்தார், சொல்லி கூட சொல்ல மறுத்தார். அதனால் வாழ்க்கையில் நாமோ பிஸ்மில்லா எங்கே சொல்லணுமோ, ஒவ்வொரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறனுடைய பரக்கத்தை விளங்கணும். அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். கஷ்டமான வார்த்தையெல்லாம் இல்லை, ரொம்ப லேசான வார்த்தை, பெரிய பெரிய பாதுகாப்பு இருக்குது, பரக்கத்து இருக்குது அதில். மாஷா அல்லாஹ் சொல்கிறதுனால கண் திருஷ்டிலும் பாதுகாப்பு இருக்குது. நல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒருத்தர் நல்ல நிலையில் இருக்கிறத பார்க்குறோம், மாஷா அல்லாஹ் சொல்லி சேர்த்து மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ நல்லா இருக்கிறாரு பரக்கத்தா மாஷா அல்லாஹ், எவ்வளோ உடல் நல்ல வாகு உடல் வாகோடு இருக்கிறார் மாஷா அல்லாஹ். இந்த மாஷா அல்லாஹ் சேர்த்து சொன்னால் பாதுகாக்கப்படுவான், இல்லைன்னு சொன்னால் நாம் அவங்கள கொல்றதுக்கு சமன்னு சொல்லப்பட்டு. ஆக இந்த விஷயங்களை அல்லாஹ் இந்த சூறாவில் தர்பியை செஞ்சு இந்த சூறாவையே அல்லாஹ் இறக்கினான். குகை வாசிகளை பற்றி இதில் சொல்லப்படுது. நமக்கெல்லாம் இந்த சம்பவம் வருஷம் கேட்குறோம். இது வாரம் ஓத வேண்டிய சூறா. இது சூரத்துல் கஹ்ஃப் இருக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறான். நிறைய நன்மைகள் இதுக்கு சொல்லப்பட்டு, குறிப்பான நன்மை என்ன, இந்த சூறாவை யார் வெள்ளிக்கிழமை தோறும் ஓதுவார்களோ அடுத்த ஒரு வாரம் அதோடு சேர்த்து 3 நாள் 10 நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை எல்லா வகையான குழப்பத்திலிருந்து பாதுகாப்பான். குறிப்பாக தீனுடைய விஷயத்தில் ஏற்படுற குழப்பத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். ஈமானில் ஏற்படுற குழப்பம் இன்றைக்கி பிரச்சனை அதான். இன்றைக்கி எல்லாம் தீனுடைய பேரால் குழம்பி கிடக்கிறோம். தீனுடைய பேரால் சந்தேகங்களில் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. எதுடா சரி, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே. இந்த குழப்பத்திலும் தெளிவு வேணுமா, கஹ்ஃப் ஓதுங்க. குறிப்பாக தஜ்ஜாலே வந்தாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டோம், அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே தஜ்ஜாலே வந்தாலும் சரி. தஜ்ஜாலை விட ஒரு பெரிய குழப்பம் உலகத்து எதுவுமே கிடையாது. தஜ்ஜால் வந்துட்டான்னா கியாமத்துடைய பெரிய அடையாளங்கள் அது ஒன்று. அவனுடைய வேலை என்ன, நபிமார்கள் எந்த வேலைகளை செய்தார்களோ அதுக்கு எதிரான வேலையை தஜ்ஜால் செய்வான்.
நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் சொன்னாங்களா இல்லையா? அதற்கு எதிரான கொள்கையை தஜ்ஜால் கொண்டு வருவான். நான் தான் அல்லாஹ், என்னைய வணங்குங்க, வணங்குனா சொர்க்கம், என்னைய வணங்கலைன்னா நரகத்துக்கு போடும். சொர்க்கத்தையும் கொண்டு வருவான், நரகத்தையும் கொண்டு வருவான். அற்புதங்களையெல்லாம் செய்வான். அவன் மௌத்தானவங்களை எழுப்பி பேச வச்சு காட்டுவான், மழை பெய்ய வச்சு காட்டுவான். அந்த நேரத்தில் நம்ம தடுமாறாமல் நீ தஜ்ஜாலு தான், நீ காஃபிர் தான், அவன் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபாரா காஃபாரா ஒரு மக்தபுல ஒரு புள்ள கூட பார்த்து சொல்லிடும், இது காஃபின்னு எழுதப்பட்டு, நீ அல்லாஹ் கிடையாது, நீ காஃபிர். அப்படி உறுதியான ஈமானோடு நின்று அவர் அந்த இடத்துல அவர் பேசணும்னு சொன்னால் இந்த சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதி வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சது 10 ஆயத்துகளையாவது மனப்பாடம் செஞ்சு ஓதி வாங்கண்டான். இது 1/2 ஜுஸுக்கு மேலே இருக்குது இந்த சூறா. ஓதுறது ஆக சிறந்தது. குறைந்தபட்சம் ஒரு 10 ஆரம்ப 10 வசனங்களையாவது நம்ம ஓத. என்ன இந்த சூறாவில் சொல்லப்படக்கூடிய 3 சஃபரை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்லுவான். விசேஷமாக 3 பேருடைய 3 பிரயாணங்கள். வாழ்க்கையில் சஃபரி செஞ்சால் இதுக்கு செய்யணுங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். முதலாவது சஃபர் பிரயாணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள ஆபத்தான சூழ்நிலிருந்து வெளியாகி நல்ல ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பான சூழ்நிலைக்கு போகிறது. இது அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. திக்யானிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்தான் முற்காலத்தில். அந்த அரசன் இதே போல், நான் தான் இறைவன், என்னை தான் எல்லாரும் வணங்கணும், இந்த நாட்டில் யாரும் அல்லாஹை வணங்கக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, யாராவது அல்லாஹ் தான் இறைவன் சொன்னால் அவரை கொலை செஞ்சிருவோன்னு சொன்னான். இப்போ எல்லாரும் அவனை ஏற்றுக்கொண்டாங்க. சில வாலிபர்கள், 6-7 வாலிபர்கள் மட்டும் இல்லை, ரப்புனா ரப்பு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியை படைத்த ரப்பு எங்களுடைய ரச்சான் அல்லாஹ் தான். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா, அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் கடவுளாக ஏற்க மாட்டோம், அப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக ஆயிடுவோம் என்பதாக சொன்னது அந்த அரசை மிரட்டினா. ஒரு நாள் அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் அதை நிராகரிச்சுட்டு என்கிட்ட வாங்கன்னு சொன்னோம், இல்லாட்டி எல்லாருக்கும் தூக்கு தண்டனை. அவங்க 6 பேர் 7 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க, இல்லை இந்த ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக்கோ. ஈமான் எவ்வளோ பெரிய செல்வம், அதை விளங்க. உலகத்தில் செல்வம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், உலக மக்கள் எல்லாரும் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாரும் எதை செல்வமாக பார்க்குறாங்க? காசு, பணம், சொத்து, செல்வம், ஆட்சி, அதிகாரம், இதுதான் செல்வமாக தெரியுது. ஆனால் ஈமான், இஸ்லாம் சொல்லித்தருது, சொத்து என்பது ஈமான், பாதுகாக்கப்பட வேண்டியது. நீங்கள் உயிரே போனாலும் ஈமானை விடக்கூடாது. எதை வேணாலும் நீங்கள் உலகத்தை இழந்துருங்க, ஈமானை இழக்காமல் வாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இஸ்லாம் இல்லாமல் மௌத்தாகிறாதீங்க, ஆரியன்ட்ட வந்துடாதீங்க, இல்லாட்டி பெரிய நஷ்டம், நிரந்தர நஷ்டம், ஈடு செய்ய முடியாத நஷ்டம். ஒருத்தர் ஈமான் இல்லாமல் மௌத்தாகிட்டான், அல்லாஹ்வை விசுவாசிக்காத நிலைமையில் ஒருத்தர் இறந்துட்டார்னா பெரிய நஷ்டம். அந்த ஈமானுக்கு தான் பெரிய பெரிய வாக்குறுதிகளை அல்லாஹ் அளிக்கிறான். உலகத்திலையும் அல்லாஹ் வாக்குறுதி தர்றான், மறுமையிலையும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். உலகத்தில் கிடைக்கிற பரிசு என்ன? ஒருத்தர் அல்லாஹ்வை விசுவாசிக்கிறார், அல்லாஹுடைய அனைத்து விஷயங்களையும், அல் ஈமானு பில் கைப், மறைவான விஷயங்களை உறுதியாக நம்புகிறாரு, ஆழமான நம்பிக்கை இருக்குது அவருக்கு. உலகத்தில் நடக்கிறது எல்லாம் அல்லாஹுடைய கட்டளைப்படி தான் நடக்குது, அல்லாஹ் இருக்கிறான், அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவன், மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, நபிமார்கள் வந்தாங்க, அதில் கடைசி நபி நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, கபூரில் கேள்வி கணக்கு இருக்குது, இதெல்லாம் உறுதியாக ஒருத்தர் நம்பிட்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிற முதல் பரிசு உலகத்தில் என்னன்னு சொன்னால், ஈமான் மட்டும் இல்லை, அதுக்கு அந்த அடிப்படையில் நல்ல அமல்களை செய்கிறார், அல்லாஹுடைய கட்டளைப்படி ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தால் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். எல்லாத்தையும் உலகத்தில் காசு கொடுத்து வாங்கிடலாம், நிம்மதியை வாங்க இயலாது. பெரிய மாட மாளிகை கட்டி, சொகுசான பங்களாக்களை கட்டி, சொகுசான வாகனங்களை வாங்கி பகட்டாக வாழ்ந்து மக்கள்கிட்ட காட்டிடலாம். ஆனால் மன அமைதியோடு தூங்குவாரா? வாழ்க்கையில நிம்மதி அல்லாஹ் தாங்கையில் வச்சுக்கிறாரு.
வலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும். நபியே, நான் மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து, புள்ள குட்டிகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஈமான் இல்லாதவன்லாம் நல்லா வாழ்கிறான், அவெல்லாம் ஹோஹோண்டு வாழ்கிறான், இவன் சொகுசாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான், இவன் மாட மாளிகை கட்டி வாழ்கிறான், நாம் எங்கே இருக்கிறோம் பாருங்க, அப்படி சொல்லிடாதீங்க. நாம் அவர்களுக்கு உலகத்தில் அள்ளி கொடுப்பதெல்லாம் எதற்காக? அன்ஃபுஸுஹும், அவங்க உலகத்திலேயே அவங்கள வேதனை செய்யணும், உள்ளத்தில் நிம்மதியை எடுத்து அவர்களை சஞ்சலத்தில் ஆழ்த்துவதற்கு தான். இப்போ கேட்டு பாருங்கள், நிம்மதி மட்டும் இருக்காது, எல்லாம் இருக்குதுங்க, நிம்மதி இல்லை. தேடி தேடி அலைஞ்சு கடைசியில் இஸ்லாம் வந்தால் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா தெரியும். ஆக அந்த ஈமானை பாதுகாத்து கொள்ள, அந்த திக்யானூஸுங்கிற மன்னனிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அந்த 6-7 பேர் வாலிபர்களும் ஒதுங்கினாங்க. ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு குகைக்குள்ளே போனாங்க. அவங்க கூட ஒரு நாயும் போணுச்சு. அல்லாஹ் காவலுக்காக நாயையும் அனுப்புகிறான். உலகத்தில் நாய்ங்கிறது அது நஜீஸு, அது எப்படி ஒதுக்கப்பட வேண்டும், அதில் எச்சி பட்டுச்சுன்னா இப்படிலாம் கழுகணும் சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாயை காவலுக்கு அனுப்பி, ஹதீஸில் வருது, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பிராணிகளில் இந்த குகைவாசிகளோடு சென்ற நாயும் வரும் சொர்க்கத்துக்கு, ஈமான்தாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக. அல்லாஹ் குர்ஆனில் அதையும் சொல்லுவான். யூதர்கள் இந்த சம்பவத்தை வச்சு தர்க்கம் செஞ்சுக்கிட்டான். எத்தனை பேர், எத்தனை நாள் அப்படிங்கிற விஷயத்தை. இதில் 6 பேர் நாய் 7வது, இல்லை 7 பேர் 8வது நாய், இப்படி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. அல்லாஹ் சொன்ன, இது தேவையா? இதை போய் வச்சு சண்டை போடுறதா? சண்டை போடவா? நான் எண்ணிக்கை வச்சு சண்டை போடுறதுக்கு அந்த சம்பவம் படிப்பேனே என்ன, அதை எடுங்க இதுலேருந்து. சயகூலூன சலாசத்துர் ராபிஉஹும் கல்புஹும், அதான் அவங்க சொல்லுவாங்க 3 பேர் தான், 4வது நாய் போணுச்சு. சில பேர் சொன்னாங்க இல்லை 4 பேர் 5வது நாய் போணுச்சு, இல்லை 5 பேர் 6வது நாய் போணுச்சு. இப்படி உட்காந்து தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சண்டை, இதை வச்சு சண்டை போடுறாங்க. சம்பவத்தை சொன்னது, சம்பவத்தை படிப்பினை என்ன, தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள குகைக்குள் போய் துவா செஞ்சாங்க. சும்மா உட்காந்து துவா செய்யலை, எந்த உழைப்பும் செய்ய மாட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யணும், அப்படி இல்லை, ஜாஹத தியாகம் செய்கிறாங்க. அங்கே போய் உட்கார்ந்துட்டு துவா செய்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளோ பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறோம் உனக்கு தெரியும். ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு எங்கள் பிரச்சனையிலேருந்து வழியை காட்டு, நாங்கள் என்ன செய்யணும். அல்லாஹ் அவங்கள தூங்க வச்சுட்டான். நான் காவலுக்கு நாயை நிற்க வச்சுட்டு இவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டான். எவ்வளோ நாள் தூங்க வச்சான்? அங்கே அரசன் தேடி, ஊர் நாடு முழுக்க தேடி, அந்த குகை வாசல் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் அந்த குகைக்குள்ளே அல்லாஹ் அந்த வாசலில் நின்றாலே பயம் வர்ற மாதிரி அல்லாஹ் ஆக்கிட்டான். அவ்வளோ பயங்கரமான குகை, அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக்கி உள்ளேருந்து ஒரு வகையான சவுண்டு வருது. யாரும் உள்ளே தைரியமாக போயிட முடியாது, எவ்வளோ பெரிய வீரனும் உள்ளே போக முடியாது. வல மொழித்த ருபா, அச்சத்தை பீதியை போட்டு விட்டோம், அந்த குகைக்குள்ளே யாரும் போக முடியாத மாதிரி. அந்த 7 வாலிபர்களையும் அல்லாஹ் தூங்க வச்சா 300 வருஷம் தூங்க வச்சேன்னு சொன்னான் அல்லாஹ். அதுலேயும் அவங்க கருத்து வேறுபாடு கொண்டாங்க யூதர்கள். 300 307 எத்தனை நாளும் சொல்லிட்டு அதையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இதெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, விஷயத்தை பாருங்கள். பல 100 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சுட்டு எப்போ அல்லாஹ் அவங்கள எழுப்புனா? அப்போது அந்த அரசன் திக்யானூஸ் அரசன் எல்லாம் போயிட்டான், அவெல்லாம் மௌத்தாகி அடுத்த தலைமுறை வந்து 3வது தலைமுறை வந்திருக்குது. அப்போ எல்லாம் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், எல்லாரும் அல்லாஹ்வை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்போ என்ன பிரச்சனை அந்த காலத்தில்னு சொன்னால், மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹ் எழுப்புவானா, மறுமைன்ற ஒரு வாழ்க்கை இருக்குதா, தர்க்கம் செஞ்சாங்க, தர்க்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அரசருடைய நம்பிக்கை, அப்போ இருந்த அரசர் அல்லாஹ் எழுப்புவான்னு நம்பி இருந்தார். தஃப்சீல் எழுதுகிறாங்க, அவர் துவா செஞ்சுருந்தார், அல்லாஹ் நீ மறுமையில் எழுப்புவாங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு, நீ மறுமையில் எப்படி மௌத்தானவங்களை எழுப்புவா. மக்கள்லாம் இல்லைன்னு மறுக்கிறாங்க, இதை வச்சு விவாதம் செய்கிறாங்க. வாழ்க்கைண்டா உலகம்தான், மறுமையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உன்னால் எழுப்ப முடியுமா? அல்லாஹ்க்கு முடியாது எதுவும் இருக்குதா? அப்போ தான் அல்லாஹ் இந்த வாலிபர்களை எழுப்புகிறான். அந்த சம்பவத்தை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுவான். அவங்க எந்திரிச்சு உட்காந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. கால காயிலும் மின்ஹும் கம் லபிஸ்த், சரி நம்ம எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்பான். 300 வருஷத்துக்கு பிறகு எந்திரிச்சு கேட்குறான்,
நல்லா தூங்கின மாதிரி தெரியுது. எவ்வளோ நேரம்ப்பா தூங்கிட்டோம்? ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கின மாதிரி தெரியுது. ஒரு பாதி நாள் தூங்கியிருப்போம் போல். இந்த விஷயத்தை எல்லாம் இன்னொரு விஷயத்துக்கும் சொல்லுவான். ஒரு மனிதன் 100 வருஷம் உலகத்தை வாழ்ந்துட்டு மௌத்தான பிறகு அவனை எழுப்பி அல்லாஹ் கேட்பானா உலகத்தை எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு கேட்டால் அவனும் இப்படி தான் சொல்லுவான். 100 வருஷம் வாழ்ந்தவன் மறுமையில் என்ன சொல்லுவான்? ஒரு நாள் வாழ்ந்த மாதிரி இருக்குது, பாதி நாள் வாழ்ந்த மாதிரி. அந்த வாழ்க்கைக்கு போயிட்டா இது கனவு மாதிரி தெரியும். இந்த உலக வாழ்க்கை கனவு போன்ற இந்த வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பின மாதிரி ஆக்கிட்டோன்னு சொன்னால் முடிவில்லாத கோடிக்கணக்கான வருஷம் வாழ போகிறோம். மௌத்தே இல்லாத வாழ்க்கை. அங்கே அல்லாஹ் நம்ம விரும்பின வாழ்க்கையை வச்சிருக்கிறான். அப்போ இந்த இவங்க எந்திரிச்சு பேசுகிறாங்க. சரி பசிக்குது, யாராவது ஒரு ஆள் பொறுப்பு, ஹிதுமத்துக்கு பொறுப்பு போட்டு நீங்கள் வெளியில் போய் காசை கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சொல்லும் போது சொல்லி அனுப்புகிறாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசனை பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் போய் அவன் எலும்பு கூட ஆகிட்டான், அட்ரஸே இல்லை. இப்போ பேசிக்கிறாங்க, வல்ய தலத்தஃப் வலாயு ஷைரன் நபிக்கும் அஹதா, யாருக்கு தெரியாமல் போங்க, ஒளிஞ்சு போங்க, போய் ஏதாவது ரொட்டி இட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி 300 வருஷத்துக்கு முன்னாடி கையில் வச்சு இந்த காசை எடுத்துகிட்டு கடைக்கு போகிறார் ஒருத்தர் பயந்துவேன். அவர் வெளியே போகும்போதே பார்க்குறாரு, எல்லாம் ஒரு மாதிரியாக தெரியும், வித்தியாசமாக இருக்குது ஊரெல்லாம். ஒரு நாளில் இவ்வளோ மாற்றமா? கடையில் போகிறார். கடையில் போய் காசை கொடுத்து ரொட்டி கேட்குறார். அவர் காசை வாங்கிட்டு ரொட்டி கடைக்காரர் முழிக்கிறார். என்னது, எங்கேருந்து போகிறாரு? ஆளை பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறாரு. காசை பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசை கொண்டு வர்றாரு. புடிய ஆளை பிடிச்சிட்டாங்க. யார் என்னன்னு கேட்டான். பயந்துட்டார். அரசன்ட்ட கொண்டு போகிறான். அரசனுக்கு செய்தி போகுது. பார்த்தா அது வேற அரசன். இவருக்கு சந்தோஷமாயிருச்சு. எங்கடா ஒரே நாளில் இவ்வளோ மாற்றமா? சொல்லப்படுச்சு, நீங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆள், எங்கே உங்களுடைய சகாக்கள் எல்லாம்? அது பிரபல்யமாக பேசப்பட்டுச்சு. இப்படி ஒரு 7 பேர் போனாங்க, குகைக்குள்ளே போனாங்க, எந்த குகைன்னு தெரியல, அவங்க இந்த மாதிரி காண போயிட்டாங்கிற செய்தி பிரபல்யமாக பேசப்பட்டதுனால இவரை வைத்து அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க. அவர் குகைக்கு கூட்டிகிட்டு போனார். வாங்க எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க. வாசலில், குகை வாசலில் அவங்களாம் நிப்பாட்டி வைத்துட்டு இவர் உள்ளே போனார். வரவே இல்லை. உள்ளே யாரும் போக முடியலை. போனால் வெளியே வரவும் இல்லை. அவங்கள அல்லாஹ் அவங்களே தூங்க வச்சு மௌத்தாக்கிட்டான். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக்கொள்ள அவ்வளோ பெரிய செல்வங்கிறத முதல்ல முஸ்லீம்கள் விளங்கணும். முதல்ல செல்வம் எனக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கை அல்லாஹ் தந்துட்டான், இதை பாதுகாக்க அதுக்காக செஞ்ச சஃபரை பற்றி அல்லாஹ் சொல்லித்தான் பிறகு பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒரு முக்கியமான 2வது சஃபர் பிரயாணம் என்னென்று சொன்னால், மார்க்க விஷயங்களை கற்பதற்காக பிரயாணம் செய்தல். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி. நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹையின் மூலமாக இல்மை படித்து கொடுக்குறான். நேரடியாக அல்லாஹ்டேருந்து வஹி வருது, அதன் மூலமாக அவங்களுக்கு செய்திகள் கிடைக்கிது. அவங்க தான் உலகத்திலே பெரிய ஆலிம். உலகத்தில் பெரிய ஆலிம் யார்? நபிமார்கள் தான். ஒரு காலத்தில் ஒரு நபி இருக்கிறாங்கன்னா அந்த நபிக்கு மேலே ஒரு பெரியவங்க யாரும் இருக்க முடியாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்திலேயும் அவங்களிடத்துல இப்படி கேட்கப்பட்டுச்சு, உலகத்திலே சிறந்த மனிதர் யார், பெரிய ஆலிம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது நேதி தானே, நம்மளை விட யார் மனுஷனில், மனிதர்களில் நம்மளை விட பெரியவங்க யார் இருக்க போகிறான்னு சொல்லி தன்னை சொன்னாங்க. அதான் பெரிய அல்லாஹ்ட்டேருந்து வஹி வர்றதுனால என்னட்ட தான் இல்மு இருக்குதுன்னு சொன்னான். இப்போ அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களை விட ஒரு பெரிய ஞானி உலகத்தில் இருக்கிறாரு. சொன்னதுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளோ பெரிய ஆசை தேட்டம் வந்துருச்சுன்னா, யா அல்லாஹ் அவர் யாருன்னு சொல்லு, நான் அவர்கிட்ட போய் இல்மை படிக்கணும். அல்லாஹ்ட்டேருந்து வஹி வருது இல்மு. அல்லாஹ் என்னை விட ஒருத்தரை சிறப்பித்து சொல்கிறான் என்று சொன்னால் நான் அவரிடம் சேர்ந்து இல்மை படிக்கணும்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வும் சரி தியாகம் செய்ய வச்சான் நபியை மூசா அலைஹிஸ்ஸலாத். போங்க, மஜ்மா அல் பஹ்ரைன் 2 கடல்கள் சேரும் இடமான அந்த இடத்துல நீங்கள் அந்த நபரை சந்திக்கலாம். அதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம். நீங்கள் போங்க, நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் சாப்பாட்டில் மீன் இருக்கும், அந்த மீன் எங்கே துள்ளி குதித்து விழுகுதோ அதான் 2 கடல் சேர்கிற இடம்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒரு ஹாதிம், ஒரு பணிவிடையாளரை அழைத்து கொண்டு போனாங்க. சொல்லி வச்சுருந்தாங்க, சாப்பாடை கொண்டு போயிருந்தாங்க. அதில் மீன் இருந்துச்சு. சொன்னாங்க, அந்த மீன் எங்கே உயிர் வந்து துள்ளி குதித்து விழுகுதோ அந்த இடத்த சொல்லுங்கள். அந்த இடம் வந்தவொடனே நம்ம அங்கே தான் அந்த மனிதர், அந்த பெரிய ஆலிமை நம்ம சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப தூரம் கடலோரம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போய் களைச்சி போய் ஒரு இடத்துல ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையில் தலையை வச்சு படுத்துடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த மீன் துள்ளி குதித்து விழுகுது. சொல்லப்படுது, அதிலேயே விழுந்து பாதையை அமைத்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. அது
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இவர் அந்த துணைக்கு வந்திருந்த அந்த மனிதர் நினைத்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறாங்க, விழித்தோடனே நம்ம சொல்லலாம்னு நினச்சிருந்தான். முழிச்சாங்க, இவர் சொல்ல மறந்துட்டார், ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான். பாருங்கள், ஷைத்தான் முக்கியமான கடத்தை மறக்கடிச்சிருவான். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நினைவுக்கு மறக்கடிச்சதுனால 7 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. அந்த அரசன்ட்டு போய் சொல்ல மறந்துட்டார், ஜெயிலேருந்து விடுதலை ஆகி போன ஆள். இங்கே இந்த துணைக்கு வந்த மனிதரை ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். இப்போ எந்திரிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை கூட்டிகிட்டு இன்னும் பாதி தூரம் போயிட்டாங்க. அங்கே போனோன்னு சொல்கிறாங்க, பசிக்குதுப்பா, சாப்பாட்டை எடு. அப்போ தான் அவருக்கு பொறி தட்டுது. ஆஹா நபியே, நீங்கள் ஓய்வு எடுத்தீங்களே, அங்கேயே அந்த மீன் துள்ளி குதிச்சு ஓடிச்சு. என்னப்பா, வந்த நோக்கமே அதுக்கு தான். திருப்பி போவோம் சரி, திருப்பி வந்து அங்கே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தாங்க. அப்போ சந்தித்த பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கிறான். அவங்கள சந்தித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அவங்க கூட பிரயாணம் செய்கிறேன், உங்கள்கிட்ட இல்மை படிக்க ஆசைப்பட்றேன். கண்ணியமான முறையில் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டான், உங்களோட இருந்து மார்க்கத்தை படிக்கலாமா? அவங்க சொன்னாங்க, நீங்கள் மூசா நபி, அல்லாஹ்ட்டேருந்து வஹி வருது, அந்த இல்மு உங்கள்கிட்ட இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட இல்மை வச்சு இது ரெண்டும் செட் ஆகாதே அப்படின்னு சொன்னாங்க. கைஃப தஸ்பீர் அலாமா லன் துஹித்து பிஹி ஹுபரா, அது எப்படி என்னோட உங்களுக்கு சேர்ந்து வர முடியாது. எனக்கு தரப்பட்ட இல்மு மானசீகமான இல்மு, வெளிரங்கமான மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை வேறு, சட்டத்திட்டங்கள் வேறு, எனக்கு அல்லாஹ் உள்ளத்தை போடக்கூடிய விஷயம் வேறு. உங்களால் என்னோட பொறுமையாக பிரயாணம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சினாங்க, தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா வலா அஸீலக அம்ரா. இல்லை இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், உங்கள் கூட வர்றேன், நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன், எப்படியாவது என்னை உங்கள் கூட சேர்த்துக்கிடுங்க. இவ்வளோ ஆசை பாருங்கள், ஒரு நபிக்கு இவ்வளோ ஆசை. அப்படி என்ன அல்லாஹ் ஞானத்தை இவங்கள்ட்ட கொடுத்துருக்குறான், கூட இருந்து இல்மை படிக்கணும், மார்க்க விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாணம் செஞ்சுக்கிறோமா? எதுக்கும் பிரயாணம் செய்கிறோம், தீனை முன் வைத்து பிரயாணம் செய்கிறோமா? இங்கே பிரயாணம் செய்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். சரி வாங்க, ஒரு கண்டிஷன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு விஷயம், ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன் ஹத்தா உஹ்திஸ லக மின்ஹு திக்ரா. நான் ஏதாவது செய்கிறோம் கூட வருவீங்கன்னு சொன்னால் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, பேசாமல் பார்த்துட்டே இருக்க, நான் செய்கிறதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, நானும் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி போவாங்க. போனாங்க, ஒரு கப்பலில் ஏறினாங்க. இப்போ பேச ஆரம்பித்தா சஹர் நேரம் வந்துடும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறினாங்க, அவங்களும் இவங்க 2 பேர். ஃபந்தலகா ஹத்தா இதா அத்தையா ஹத்தா இதா ரக்கிபா ஃபிஸ் சஃபீனா. ஒரு கப்பலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஏறுறாங்க. கப்பல் போய்கிட்டே இருக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கையில் வச்சுக்கிற ஒரு ஆயுதத்தால் கப்பல் நடுவு கடலில் போய்கிட்டே இருக்குது, கப்பலை உடைக்கிறாங்க பலகையை. எப்படி இருக்கும், கப்பல் போயிட்டு இருக்குது, ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்குது, ஒரு ஆணியை வச்சு குத்திட்டிக்கிறார் ஒருத்தர். வேடிக்கை பார்ப்போமா, யாரடா ஏற்றிட்டோம், இவர் யார் இது, எவ்வளோ பயம் அச்சம் ஏற்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமை, இப்போ போய் பொறுமையாக வைக்க முடியுமா? அஹரக்தஹாலி தூரிக அஹ்லஹா, என்ன வேலை செய்கிறீங்க, கப்பலை போய் துவாரம் போட்டால் உள்ளே போயிருமே. லக்கத் ஜிஅத ஷைஅன் இம்ரா, ரொம்ப மோசமான வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொன்னேன்ல, உங்களாலாம் வர கால அலமா குல்லக இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸபரா, உங்களால் என்னோட பொறுமையாக வர முடியாது சொன்னனா இல்லையா? சரி தெரியாமல் கேட்டேன், தெரியாமல் செஞ்சதுக்காக என்னை தண்டித்து விரட்டி விட்டுறாதீங்க. அப்பயும் ஆசையை பாருங்கள். முசாசம் போனாங்க, ஒரு ஊரில் இறங்குனாங்க, பேர் ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. ஹத்தா இதா லக்கியா குலாமன், சிறுவர்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சிறுவனை பிடிச்சி தனியாக போய் கழுத்தை முறிக்கி மூத்தாக்கிட்டான். முசாசம் பொறுக்குமா, என்ன வேலை செய்கிறார் இவர்? அகதல்த நஃப்ஸன் ஸகிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ் லக்கத் ஜிஅத ஷைஅன் நுக்ரா, ரொம்ப மோசமான வேலையாக இருக்குது, கொலை செய்கிறீங்க ஒரு பிள்ளைய போய். கால அலமா குல்லக், நான் அதான் சொன்னேனே வராதிங்க, ஏங்க என்னோட வரீங்க, இனிமேல் ஏதாவது கேட்டா என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், இதான் கடைசி சான்ஸ், ஒன்றுமே கேட்க மாட்டேன். போயிட்டே இருக்கிறான். பசி, கடுமையான பசி 2 பேருக்கும். ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது. பொதுவாக வழக்கம் என்னென்னா, ஊருக்கு அந்நியர்கள் வந்தால், வெளியூர்காரங்க வந்தால் முஸ்லீம்கள் மேலே கடமை, அந்த ஊர் மக்கள் அவருக்கு சாப்பாடு விருந்து கொடுக்கறது கட்டாய கடமையாக இருந்துச்சு. இப்போ ஹோட்டல் வந்ததுனால நமக்கு அந்த மசாயெல்லாம் தெரியாது. அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ளே போகிறாங்க. சாப்பாடு கேட்கலாம் செய்யலாம், அது யாசகம் கிடையாது, பசிக்கு ஏதாவது தாங்கலேன். ஆனால் அந்த ஊருக்காரங்க சாப்பாடு கொடுக்கல, யாரும் கொடுக்கல. என்ன ஊர் இது,
பசிக்கு கூட கேட்டால் தரமாட்டாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு செவரு, பாலடைந்த செவரு விழுகிற மாதிரி இருக்குது. அதை போய் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நேராக நிப்பாட்டுறாங்க. மூசா அதே சரியான கோபம், சோறு தர மாட்டேங்கிறான், பசிக்குது, இந்த ஊருடைய செவரை போய் செப் பண்ணிடுறீங்க, இதை ஒரு சாப்பாடு தந்தால் இதை செய்கிறேன் சொல்லியாவது செய்யுங்க, இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஹிதர் போதும் என்னோட வந்தது, இது நடந்ததுக்கு மட்டும் பதிலை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு 3க்கும் பதிலை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்திருந்தா இன்னும் எத்தனையோ செய்திகள் நம்ம கிடச்சிருக்கும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பொறுமைசாலி, நானாக இருந்தால் அந்த இடத்துல என்னாலையும் இருந்திருக்க முடியாது, இதை பார்த்துட்டு இருந்திருக்க முடியாது அப்படின்னு நபிசாசம் பணிவோடு இந்த மாதிரி சம்பவங்களை சொல்லும் போதெல்லாம் தன்னை சிறந்த வேண்டு சொல்லிடக்கூடாங்கிறதுக்காக ரசூலா பணிவோடு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நானாக இருந்தாலும் இதை என்னால் சகிச்சிட்டு இருந்திருக்க முடியாது பார்த்துக்கிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுல்ல, என்ன இவ்வளோ பொறுமை இல்லாமல் இருந்துட்டாங்க. மூசா நபி பொறுமை இல்லாத ஆளும் சொல்லிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உம்மத்துக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டுக்கிறோம். அவங்க தான் அல்லாஹ்ட்ட பேச வச்சு 50 வேளை தொழுகையை 5 வேளை தொழுகையாக மாற்றி தந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரக்கத்தான். நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தியை தான் திரும்ப அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அந்த உம்மத்துக்கு கியாமத்து வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் படிப்பினை இருக்குது. முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு சோதனை, கஷ்டம், பிரச்சனை, ஆட்சியாளர்களாக வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தை உங்கள் ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு படைப்பலம் இருக்கலாம், ஆயுத பலம் இருக்கலாம், எல்லாம் இருக்குது. முஸ்லீம்கிட்ட ஈமானிய பலம் மட்டும் இருந்து லேசான உழைப்பு இருந்தால் போதும், அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தான் உதவி செய்வான். அந்த பாடத்தை படிக்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தி அடிக்கடி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். இன்றைக்கும் ஓதப்பட்டுச்சு சூரா தாஹால. நம்மளுடைய ஈமானை, நம்முடைய பிரயாணங்கள் இது போன்ற ஈமானை பாதுகாக்கிறதுக்காகவும், ஈமானுடைய உழைப்பு செய்கிறதுக்காகவும், இதுக்காக தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், இதெல்லாம் சின்ன தியாகம். சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவுக்கு படித்து கொடுத்த தியாகத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி செய்யக்கூடிய உழைப்புகள், இன்றைக்கி கிராமங்களில் போய் உழைப்பு செய்கிறது, இன்றைக்கி சில நாட்கள், சில மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் உழைப்பெல்லாம் இன்றைக்கி முஸ்லீம்கள் செய்கிறதே இல்லை. எல்லாம் கேள்வி கேட்டு இன்றைக்கி வேலை செய்கிறத செய்கிறவங்களும் விட்டுட்டாங்க. இன்றைக்கி தப்லீகுங்கிறது பேர் தான், இங்கே தப்லீக் செய்கிறவங்க இன்றைக்கி யாரும் இல்லை. வேலை செய்கிறவங்க உள்ளத்தையும் நம்பிக்கை போயிடுச்சு. கேள்வி கேட்டு தேவை. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் உழைப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி முஷ்ரிக்கீன்கள் முஸ்லீம்கள் மேலே கர் வாபசி, தாய் மதத்துக்கு திரும்பி வாங்கன்னு சொல்லி இதே வழியில் அவன் உழைப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி முஸ்லீம்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துருப்போம், சம்பாதிச்சா போதும், சாப்பிட்டா போதும், உடுத்தினா போதும், நம்ம வேலை நம்ம பார்த்திடுவோம். அவன் வழிகட்டு போனால் நம்மகிட்டே அல்லாஹ் கேட்க போகிறான். அவன் இஸ்லாத்தை விட்டு போனா இல்லை, அல்லாஹ் கேட்பான், என்ன செஞ்சீங்க, தீனை பாதுகாக்க என்ன முயற்சி செஞ்சீங்க? ஒரு கண்ணு முன்னாடி முர்த்தத்தான் நாங்கள் முஸ்லீம்கள், இஸ்லாத்தை விட்டு ஒரு கிராமமே போயிருக்குது. எத்தனையோ கிராமத்தில் வெளியே, நம்ம ஊரை சுற்றி உள்ள கிராமங்களில் முஸ்லீம்கள் கோயிலில் போய் நிற்கிறாங்க, சர்ச்சில் நிற்கிறாங்க, சாமியார்கள்ட்ட போகிறாங்க. எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, நோன்பு வைக்காத கிராமம் இருக்குது. யார் பொறுப்பு? நம்ம கேள்வி கேட்டு தர்க்கம் செஞ்சு ஒருத்தரை கேள்வி கிண்டல் பண்ணி செய்கிறவங்களையும் செய்ய விடாமாக்கி இன்றைக்கி உழைப்பே இல்லை. சும்மா பேர் வேணால் சொல்லி தப்லீக்காரர், அவர் கூட தப்லீக் செய்ய மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த நிலைமையிலே நம்மளை சும்மா வச்சுக்கிறான்னு சொன்னால் பயப்படணும். வேதனை வராமல் இருக்குதுன்னு ஆச்சரியம்தான். நமக்கு இடையில் எத்தனை கருத்து வேறுபாடுகளை சண்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு, ஒரு பக்கம் ஈமான் இஸ்லாம் இல்லாமல் ஒரு கூட்டம் முர்த்தத்தாகி நாசமாகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் இவ்வளோ இல்மு மார்க்க ஞானத்தை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு இடையில். குறிப்பாக ரமலான் மாதம் வந்துட்டா இது தர்க்கம் செய்கிற மாதமாக ஆக்கிட்டோம், விவாதம் செய்கிற மாதமாக ஆக்கிட்டோம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சாடுறது, அவர் சரியில்லை, இவர் வழிகேடரு, இதுதான் சரி, அது சரியில்லை. இதுக்காக ரமலான் வந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அல்லாஹோட ஒன்றிச்சு தனிமையில் உட்கார்ந்து அழுது தௌபா செய்ய வேண்டிய நேரம் இது. நாவை அடக்கி துனியாவுடைய விஷயத்தை கூட பேசுகிறத குறைச்சிக்கணுன்னு இருக்கும்போது இது போன்ற தர்க்கங்களில் ஈடுபட்டோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. இன்றைக்கி உம்மத்து சீரழிஞ்சிட்டு இருக்குது, ஆபத்தான சூழ்நிலை நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துலேயும் நம்ம ஈமானுடைய உழைப்பு செய்யாமல் யோசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் பெரும் நஷ்டங்கள் வந்த பிறகு நம்மளால் நம்முடைய துவாக்கள் கூட ஒப்புக்கொள்ளப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் நாம் எல்லாரும் நல்ல விஷயங்களுக்காக பிரயாணம் செய்யக்கூடிய அந்த தியாகத்தன்மையை உருவாக்கி கொள்ளணும். நம்முடைய நேரம், நம்முடைய பொருள் எங்கே செலவாகணும்? அல்லாஹுக்கு விருப்பமான வழிகளில் செலவாகணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.